நீக்க போகலாம். நிறைய விஷயங்களை எங்களையே சேஞ்ச் பண்ணிக்கொள்ள இயலுமேனா. அப்ப நாங்க இந்த மாதிரி விஷயங்கள் செய்ய போகல எங்களுக்கு மன அமைதியும் திருப்தியும் உண்டாகுது. அப்ப ஏண்ட எண்ணங்கள் எப்படி ஈக்கணும்னா கவனமா ஈக்கணும். எதை நான் பாக்குறேன், எதை நான் கேட்கிறேன், எதை நான் உணர்றேன், நல்ல கவனமா நான் இந்த விஷயங்கள்ல இந்த ஏண்ட நோக்கம் தான் ஏண்ட செயல்களா ஈக்கும். அப்ப எந்த ஒரு விஷயத்த நான் செஞ்சாலும் எனக்கு மறுமையில எனக்கு ரிவார்ட் கிடைக்கும் அப்படின்னு நாங்க நினைக்க போகல. அந்த டைமுக்கு நாங்க அந்த டைமுக்கு எங்களோட எண்ணங்கள் ஆக்டிவேட் ஆகும். அப்ப எண்ணங்கள் ஆக்டிவேட் ஆக போகல நாங்க ஹாப்பியா ஃபீல் பண்ணுவோம். அப்ப எங்களுக்கு ஹாப்பியா ஃபீல் பண்ண போகல எங்களோட செயல்கள் அழகானவங்களை சோதிக்கிறதுக்கும் மரணத்தையும் வாழ்வையும் இறைவன் படைச்சிக்கிறான். ஏண்ட செயல்களாக ஈக்கணும்டா ஏண்ட எண்ணம் அழகாக ஈக்கணும். அப்படித்தானே? அப்ப ஏண்ட ஏண்ட உள்ளத்தில் இருந்து உருவாகக்கூடிய ஒவ்வொரு எண்ணமும் தூய்மையானதாகவும் ஆஹ் ஏண்ட எண்ணங்கள் கவனமாகவும் இருக்கணும். ஒரு மனிதன் அழகான குணமுள்ளவனாக வாழ்க்கையை உருவாக்கும் செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே அமையும். அப்ப அழகான குணமுடையவராக நானும் நீங்களும் உருவாக வேணுமெனா. அப்ப எண்ணங்கள் எங்களோட லைஃப்ல எந்த அளவுக்கு முக்கியமா ஈக்கின்றத நாங்க விளங்கி கொள்ளணுமா இல்லையா? அப்ப எண்ணங்கள் எங்களுக்கு இவ்வளவு தேவைப்படுதுன்னா எங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்கிறதே எங்களோட எண்ணங்கள் தானா. நாங்க எங்களோட எண்ணங்கள் என்னவா ஈக்குதோ அதுதான் எங்களோட வாழ்க்கைய அமைக்கும். எங்களோட வாழ்க்கையில இருக்கிற விஷயங்களை உருவாக்கும். எங்களோட குணத்தை நிர்மாணிக்கும். அதே மாதிரி எங்களோட பிஹேவியர் எங்களோட நடத்தைய தீர்மானிக்கும். அப்ப இந்த எண்ணம் எவ்வளவு முக்கியமா எங்களுக்கு தேவைன்றத நாங்க விளங்கி கொள்ளணுமா இல்லையா? அப்ப இந்த எண்ணங்கள் எங்களுக்கு அவ்வளவுக்கு முக்கியமா எங்களோட லைஃப்ல தேவையாயிக்குது. ஆஹ் இன்று இப்ப நீங்க சொல்லுங்க, எண்ணங்கள் எந்த அளவுக்கு எங்களுக்கு முக்கியமாயிக்குது? செக் பண்ணுங்க. அப்ப எங்களுக்கு எண்ணங்கள் எப்படி தேவையோ அது மாதிரி தான் எங்களோட வாழ்க்கை அமையும்ன்றத நாங்க முக்கியமா இதுல விளங்கி கொள்ள இயலுமேனா. இன்றைய உரைய ஒரு அழகான சிந்தனையுடன் நான் நிறைவு பெறுகிறேன். உங்கள் மனதை நீங்கள் கட்டுப்படுத்துங்கள், இல்லையெனில் உங்கள் மனசு உங்களை கட்டுப்படுத்தும். அப்ப இன்றைய அமர்வில் இந்த இந்த இப்ப இருக்கிற நிகழ்ச்சியில நீங்க கற்றுக்கொண்ட மிக முக்கியமான விஷயம் என்ன? செக் பண்றீங்களா? இல்லாட்டி மைக் ஆன் பண்ணி பேச பேசலாம். பேசுங்க. எல்லாத்தையும் செக் பண்ணேன். பேசுறீங்களா யாராவது? எஸ். கட்டாயம் இந்த டைம்ல எல்லா கமெண்ட்ஸும் முக்கியம். மைக் அன்மியூட் பண்ணி பேசலாம். உங்களோட ஃபீட்பேக்ஸை ஷேர் பண்ணலாம். உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு தாங்க. இந்த விஷயத்துல நீங்க என்ன விஷயம் நீங்க படிச்சு கொண்டீங்க அப்படின்றத சொல்லணும். ஓகே. எஸ் சிஸ்டர். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு செஷன் ஒன்று நீங்க செஞ்சிருந்தீங்க இன்னைக்கு. உண்மையாவே அது ஹெப்பியா இருக்கு. என்னன்னு சொன்ன ஒரு விஷயம் நான் இந்த இடத்துல சொல்லணும். ஒரு ட்ரெயினர்ஸ்க்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உண்டு. அந்த எந்த விஷயத்தையும் எக்ஸெப்ட் பண்ணி அதை பாசிட்டிவா கொண்டு போறது தான். கட்டாயம் அதை நீங்க அழகா செஞ்சீங்க. இன்றைக்கு பார்ட்டிசிபென்ட்ஸ் குறைவா இருந்தாலும் கூட சில காரணங்கள் இருக்கலாம் தானே. ஒவ்வொரு சைட்லயும் மழையா இருக்கலாம், வேற வேற இஷ்யூஸ் இருக்கலாம். ஸோ அந்த இதுலயும் கூட குறைவான பார்ட்டிசிபென்ட்டோடையும்
உங்களோட செஷனை அழகா முடிச்சிருந்தீங்க. ஒருத்தரா இருந்தாலும் 2 பேரா இருந்தாலும் நான் கொண்டு வந்த விஷயத்த நான் கன்வே பண்ண அழகா கன்வே பண்ணீங்க. அதுக்கே ஒரு பெரிய ஒரு பாராட்டு சிஸ்டர் உங்களுக்கு. அதோட எங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி தந்தீங்க. ஸ்டார்டிங்கே ஒரு கேள்வியோட நீங்க வந்து பண்ணினீங்க. உங்களோட வாழ்க்கையில அதிகமா உங்களைய பாதிக்கக்கூடிய விஷயம் என்னன்னு எல்லாரையும் தூண்டின மாதிரி ஒரு கேள்வியோட ஸ்டார்ட் பண்ணினீங்க. ஒரு நாளைக்கு 60,000 எண்ணம் ஒரு மனுஷனுக்கு தோணும். நெகட்டிவ் தாட்ஸ சொல்லுங்க. உங்களுக்கு அந்த ஓவர் திங்கிங் அதிகமாவ ஞாபக மறதி அதிகரிக்கும். உண்மையான விஷயம் சிஸ்டர். நாங்க ஓவர் திங்க் பண்ற நேரங்கள்ல தேவையான விஷயங்கள் நாங்க நினைக்கிற நேரங்கள்ல தேவையில்லாத விஷயங்கள் நினைக்க போல தேவையான விஷயங்கள் எங்களுக்கு மறந்து போறது, நிறைய ஞாபக மறதி அதிகரிக்குது. அதோட சொன்னீங்க அந்த நோக்கம் செயல்களை அந்த உருவாக்குது, செயல்கள் பழக்க வழக்கமா மாறுது, அது பிஹேவியர்ல சேஞ்ச் பண்ணி அதுதான் அந்த எங்கட எண்ணங்கள் வந்து மாறி அந்த இதுவல் வந்து எண்ணங்கள் என்ன செய்து எண்ணத்துல மாறுது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அழகான விஷயத்தை எங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணி சொல்லி காட்டினீங்க. அதோட வந்து செயலை மாத்தணும் என்று சொன்னா எங்கட எண்ணத்தை மாத்தணும் அப்படின்ட்டு எங்கட இஸ்லாம் பார்வையிலையும் அதை நீங்க அழகா விளக்கியிருந்தீங்க. ஜிசாக்கல்லா ஹைரன் சிஸ்டர். நிறைய கேள்விகள் எங்களை கேட்டிருந்தீங்க. ஒரு 10 மினிட்ஸ் நீங்க வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு உமன் சைட்ல இருந்து நிறைய யோசிச்சு ஒரு நல்ல ஒரு டாபிக் கொண்டு வந்தீங்க. நிறைய அந்த நேர்மறை எண்ணங்கள் சம்பந்தமா நிறைய பேசியிருந்தீங்க. பொதுவா லேடிஸ் என்ன விஷயங்களை செய்வாங்க, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடையே நாளைக்கு என்ன செய்யணும் என்ற ஒரு ப்ரெஷரோடையே நைட் தூங்குறது, திருப்ப மார்னிங் ப்ரெஷரோட எழும்புறது, ஸ்ட்ரெஸ் அந்த டே ஃபுல்லா ஸ்ட்ரெஸ்ஸாவே அந்த ஒரு மாறிக்கொண்டே அந்த டே ஃபுல்லா ஸ்ட்ரெஸ் ஆகி ஆகி ஒரு பாயிண்ட்ல அவங்க அப்படியே டிசப்பாயிண்ட் ஆகுறது, அவங்க எப்படி பிளாஸ்ட் ஆகுறாங்கன்றது வந்து அழகா சொன்னீங்க. அதுல காரணம் எங்கட எண்ணங்கள் தான் எங்கட சிந்தனை எண்ணங்கள்ல வரக்கூடியது எங்கட செயல்கள்ல மாற்றம் பெற்றுதான் இவ்வளவும் வருது. சோ அதுக்கு நாங்க என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 7 விஷயத்த சொல்லியிருந்தீங்க. அதுல அழகான விஷயம் தான் அந்த கண்ணை மூடி மூச்சு பயிற்சி செய்யறது, யோகா, கிராட்டிடியூட். சூப்பர் சிஸ்டர், கிராட்டிடியூட் எல்லாம் ஒரு அழகான ஒரு விஷயம். நீங்க அதை அழகா சொல்லி தந்தீங்க நாங்க எப்படி செய்யணும்னு சொல்லி. கொஞ்ச நேரம் ஒரு 10 மினிட்ஸ் எங்கட குரலை நாங்க கேட்கணும் என்று சொல்லியிருந்தீங்க. கட்டாயமா யாருமே அதை செய்யறது இல்ல. பொதுவா ஸ்பெஷலி லேடிஸ் அதை வந்து செய்யறதுல நிறைய சிக்கல், டைம் இல்ல எல்லாமே சொல்லுவாங்க. பட் ஒரு 10 மினிட்ஸ் எங்களுக்காக ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லி அழகா சொன்னீங்க. எங்கட தூய்மையான எண்ணம் ஈக்கணும், எங்கட எண்ணங்களை நாங்க அந்த எங்கட மனசு அமைதியா இருக்கணும் சொன்ன எங்கட செயல்கள் நல்லதா இருக்கணும் என்று சொன்னாக்கா எங்கட மனசை நாங்க வந்து ஒருநிலைப்படுத்தணும், அமைதியா இருக்கணும்னு சொன்னீங்க. எண்ணங்கள் மாறினா உணர்வு மாறும், உணர்வு மாறினாக்கா பழக்க வழக்கம் மாறும், பழக்க வழக்கம் மாறினா தான் வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லி லாஸ்டா ஒரு விஷயம், உங்களோட மனசை நீங்க கட்டுப்படுத்துங்க, இல்லாட்டி உங்களோட மனசு உங்களைய கட்டுப்படுத்த ஸ்டார்ட் பண்ணும் எப்படின்னு சொல்லி ஒரு அழகான ஒரு நல்ல ஒரு எங்களுக்கு ஒரு கன்செப்டை கொண்டு வந்து தந்தீங்க. ஜிசாக்கெல்லாம் ஹைரன் சிஸ்டர். ஜசாக்கல்லா சிஸ்டர், பாரக்கல்லா. எனக்கும் வாய்ப்பளிச்சு இந்த மாதிரி சந்தர்ப்பத்தை உருவாக்கி தந்த உங்களுக்கு ஜசாக்கல்லா ஹைர் சிஸ்டர். கட்டாயம் சிஸ்டர், ஜிசாக்கெல்லாம் ஹைரன். ஓகே, யாரும் எதுவும் ஃபீட்பேக்ஸ் இன்னும் இருக்கிறாங்களா சொல்றதுக்கு? ஓகே, இன்றைய செஷனில் பங்கு பற்றி எங்களுக்கு ஆதரவு வழங்கிய அனைவருக்கும் ஸ்மார்ட் மைண்ட்ஸ் கல்வியகத்தின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு இன்னும் ஒரு நல்ல தலைப்புடன் இன்னும் ஒரு அமர்வில் உங்களுடன் இணையும் வரை விடை பெற்றுக் கொள்ளும் நான் சாஜிதா இர்ஃபான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் நைட்.